வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட போக்கர் காலனி பள்ளி குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் மருத்துவ பரிசோதனை கண்காணிப்பு என்று சுகாதாரத்துறை தீவிரம். பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட போக்கர் காலனி பகுதியில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் சுகாதாரத்துறை மருத்துவ பரிசோதனை செய்து கண்காணிப்பு பணியில் தீவிரம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட தேவாலா போக்கர் காலனி பகுதியில் சுமார் 120 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பள்ளி பயிலும் மாணவ மாணவிகள் சுமார் 12 குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு காய்ச்சல், வாந்தி போன்ற அறிகுறிகளுடன் இருப்பதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட சுகாதாரத்துறையினர் போக்கர் காலனி பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு தீவிர கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் நெல்லியாலம் நகராட்சி சார்பில் தூய்மைப்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் அப்பகுதியில் மஞ்சள் காமாலை நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடலூர் மருத்துவமனை மருத்துவர் கதிரவன் கூறுகையில், 2 குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அப்பகுதியில் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.